பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் டேல வந்து எந்த மாதிரி வந்துட்டு என்னோட டேஸ் வந்துட்டு போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் போட்டிருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலேஜ் போயிட்டு படிப்பாங்க, இல்லைனா அந்த ஒர்க்குக்கு போயிட்டு படிப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் படிப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அந்த கேட்டகரியில் வந்துட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் என்னோட டே வந்துட்டு நான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சைட் பை சைடு வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி இன்ட்ரோவில் நான் வந்துட்டு கொடுத்துருந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு டிஎன்பிஎஸ்சி, அதாவது இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ அந்த ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அண்டு நியூ ஆஸ்பிரண்ட் ரெண்டையும் வந்துட்டு எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் வந்து இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் வந்துட்டு நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் தெரியுது அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த கமெண்ட்ஸ் படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டடி டைம் வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். மார்னிங் மீன்ஸ் ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறது. ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு தூங்கி எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அடுத்த டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கெலாம் வந்துட்டு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அதனால் என்னால் வந்து ஏர்லி மார்னிங் படிக்க முடியறது கிடையாது. ஸோ ஐ ப்ரிஃபர்ட் 8 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய பிளான். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களோட ஒர்க் எல்லாமே வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்கிதுன்னு கால்குலேட் பண்ணி அந்த டைமை வந்துட்டு செப்பரேட் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ நேரம், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்குறேன்னா இவ்வளோ நேரம், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்க அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இது. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஒர்க்லாம் வந்து நீங்கள் நைட்டே வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் இதெல்லாம் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது தவிர்த்து எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒர்க் பிளானை வந்துட்டு நீங்கள் வந்து ஏர்லியராகவே வந்து பிளான் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்மூத்தாக போகும். ஸோ இதை விட்டுட்டனே, அச்சச்சோ இதை மறந்துட்டனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்காது, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளுமே வந்து இருக்காது. நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஸ்டடி பிளான், ஐ மீன் அந்த டைமிங் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். மார்னிங் வந்து 8 to 12 o'clock வரைக்கும் வந்துட்டு நான் படிப்பேன். என்னென்னா தமிழ் சப்ஜெக்ட் வந்துட்டு படிப்பேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 12:30லேருந்து 3 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரிப்பரேஷன் அண்டு லன்ச் இதுவுமே வந்துட்டு நான் அந்த 3 o'clockக்குள்ளே முடிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 to 6 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸில் இருக்க கால்குலேஷன்ஸ் அதில் நிறையா வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் நைட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு 10 to 11 இந்த டைமில் வந்து ஒரு 1 hour ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன படித்தோம் அப்படின்னு வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம் நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்குமே வந்து என்னோடய பிளான் வந்துட்டு இருக்கும். சப்போஸ் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஏதாவது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நான் முன்னாடி நாளே பிளான் போடுறேன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் ஆல்ட்ரேட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து முன்னாடி நாளே ஒரு பிளான் வந்துட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் அப்படியே வந்து டிக்டோவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. இதிலிருந்து உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஆல்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா டைமும் சூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி என்ன வந்து நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழை வந்து இருக்கும் இல்லைங்களா தமிழில். ஸோ அந்த டாபிக் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து யூடியூப்லேருந்து தான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட புக்ஸ், ஐ மீன் ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எதுவும் இல்லை, எல்லாமே சாஃப்ட் காப்பி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கும்போது டீச்சர் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு கீழே போயிட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்துட்டு முடிச்சிட்டேன்.
ஸோ அதை அப்படியே கட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் பொரியல், ரசம் ப்ளஸ் ரைஸ் இதுதான் வந்துட்டு இன்றைக்கான மெனு. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லைங்களா, அந்த டைமும் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதே டைமில் பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணும்போதே சைட் பை சைடாக வந்துட்டு இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும். அது வந்துட்டு நம்மளோட டைம் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 சைட்லேயும் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. நான் அந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு வேலை முடிஞ்சுது. ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 14க்கு வந்து நான் மேலே ரூமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மேக்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தேன். மேக்ஸில் வந்துட்டு லாஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் இருக்கும் இல்லைங்களா 2024. ஸோ அந்த கொஷின் பேப்பரோட கொஷின் பேப்பரில் இருக்க அந்த மேக்ஸுக்கெலாம் வந்துட்டு சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பார்த்துருந்தேன். ஏன்னா நான் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படின்னா, சரி எப்படி தான் இருக்குது எக்ஸாம்னு தெரியல, சும்மா போய் அட்டென்ட் பண்ணி பார்ப்போம், நமக்கு ஒரு அந்த ஈகர்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போய் இது வந்துட்டு சும்மா அட்டென்ட் பண்ணது. அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 178 சம்திங் 124 78 ஏதோ மார்க் வந்திருந்தது. ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நான் டிஎன்பிஎஸ்சி போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக தான் வந்து படிச்சிட்ருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் எப்படியாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து படிச்சிட்ருக்கேன். அண்ட் நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். டியர்ஸ், இது வரைக்கும் வந்துட்டு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஸ்டடி ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோப்போடு வந்துட்டு படிங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இது கிடைக்குமா, இவ்வளோ பேர் வந்துட்டு படிக்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளோ பேர் படித்தா என்ன, எவ்வளோ பேர் எழுதுனா என்னங்க, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக படித்து ஒரு உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு அதில் ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.